இன்னைக்கு நம்ம கிளாடோட ஃபேபிள் 5 வச்சு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு 3D போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். வித் அனிமேஷன்ஸோட எல்லாத்தையுமே பண்ண போகிறோம். ஸோ இது வந்து லைவாக தான் இருக்க போது, எப்படியுமே எந்த கட்டுமே இருக்க போகிறது இல்லை. இதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேபிள் 5 வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது, என்ன எதுங்கிற எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி தான் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த கிளாடோட ஃபேபிள் 5 எந்த அளவுக்கு இருக்குது, அதோட லிமிட்டை நம்மளால் எவ்வளோ தூரம் புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் புஷ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து பார்ப்போம். என்டர் அடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக அது வந்து என்னென்ன பண்ணுது, எப்படி நம்ம வந்து ப்ராம்ப்ட் எழுதியிருக்கோம், எப்படி ஆக்சுவலாக ப்ராம்ப்ட் பண்ணால் நமக்கு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் டைமரையுமே வந்து நான் உங்களுக்கு ரன் பண்ணிவிட்டு இங்கே காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராம்ப்ட் எப்படி எழுதியிருக்கோம், ப்ராம்ப்ட்டை வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ராம்ப்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, பில்ட் மீ a modern, visually striking and fully responsive single page portfolio website using for a MERN stack developer using React. ஸோ எனக்கு எந்த இதுவுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்படி ரியாக்ட்னு கொடுக்காம விட்டேன் அப்படின்னா அது HTML CSS JavaScriptல கூட கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு ரியாக்டில் தான் வேணும் அப்படிங்கிறதையுமே நான் அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எல்லா இடத்துக்குமே வந்து டேப்லெட்டு, மொபைலு, டெஸ்க்டாப்பு எல்லாத்துக்குமே இருக்கணும். ஸோ 3D சீன்ஸ் இருக்கணும், அனிமேஷன்ஸ், லேஅவுட் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ 3JS எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட 3D விஷுவல்ஸ்க்காக. அப்புறம் GS APIயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரேமர் மோஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அனிமேஷன்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஃப்ரேமர் மோஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் டிசைனாக இருக்கணும். ஸோ 3D கேன்வாஸில் இருக்கணும். டெக்ஸ்ட்டு, கிரிட்டு, அனிமேஷன் இது எல்லாமே வந்து எல்லா பிரேக் பாயிண்ட்டும் மொபைலு, டேப்லெட், லார்ஜ் டெஸ்க்டாப் எல்லாத்துக்குமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்மாலர் மொபைல் டிவைசஸ்க்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, ஸ்லோவாக இருக்கிற சின்ன ஃபோனுக்கு ரேம் சைஸ் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெலாம் வந்து ஆக மொத்தத்தில் வந்து அந்த சைட்டே ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது நமக்கு வந்து இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஆப்டிமைஸ் பண்ணுறோம். 3D சீனை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிடறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ செக்ஷனுக்கு வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அனிமேட்டட் பேக்ரவுண்ட் வந்து இருக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நான் வந்து MERN stack டெவலப்பராக இருக்கணும், டைட்டில் வந்து இந்த மாதிரி வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி அபவுட் வந்து வச்சுருக்கோம். ஸோ பயோ இருக்கணும், ஃபோட்டோ இருக்கணும், அனிமேட்டட் ஸ்கில் பேட்ச் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து GSAP ஸ்கோல் ட்ரிகர் வந்து இருக்கணும். ஸோ அது வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகிறதுக்கு இருக்கணும். ஸோ மல்டி காலம் டெஸ்க்டாப்பில் இருக்கணும், சிங்கிள் காலம் வந்து மொபைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம மல்டி காலம் வச்சுக்கலாம். பட் மொபைலில் வந்து சின்னதாக தான் இருக்கும். நம்ம மல்டி காலம் வச்சா பெருசாக வந்து தெரியாது. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல வந்து சிங்கிள் காலம் வந்து வச்சுருக்கோம். ஸோ ப்ராஜெக்ட் செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பார்த்தும் போதே தெரியும். ஸோ 3 to 4 ப்ராஜெக்ட் கார்ட்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ ரியாக்ட் காம்பனன்ட்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி மொபைலுக்கு எப்படி இருக்கணும், டெஸ்க்டாப்புக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 3 காலம் கிரிட் வந்து டெஸ்க்டாப்புக்கு, 2 காலம் டேப்லெட்டுக்கு, 1 காலம் வந்து மொபைலுக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல வந்து கொடுத்துட்றேன். அப்புறம் வந்து ஸ்கில்ஸு, டெக்னிக்கல் ஸ்டாக் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் டைம் லைன் வந்து என்ன இருக்கணுமோ அதை வந்து வச்சிருக்கேன். கான்டாக்ட் செக்ஷன் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். இது தாண்டி டெக்னிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ React 3 ஃபைபர் வேணும். ஸோ 3D சீன் வேணும். ஸோ இதோட ஃப்ரேமர் மோஷன் வந்து UI அனிமேஷன்ஸ்க்கு, அப்புறம் CSSக்கு கிரிட் இல்லை ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் வந்து ரெஸ்பான்சிவான பிரேக் அவுட்டுக்கு. ஸோ இந்த 3D கேன்வாஸ் டெஸ்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் வந்து ப்ளீஸ் ஜென்ரேட் கம்ப்ளீட் ஒர்க்கிங் ரியாக்ட் கோட் வித் காம்பனன்ட்ஸ் எக்ஸ்பிளைனிங் த 3JS GS API அண்ட் ரெஸ்பான்சிவ் லாஜிக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் ப்ராம்ப்ட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராம்ப்ட்டில் நம்ம வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளால் திருப்பி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நம்ம இதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் பண்ணுறது வேறு ஏதாவது இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கம்மியாக வந்து ப்ராம்ப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறத நிறைய டைம் எடுத்துக்கணும். ஸோ டைம் எடுத்துக்கணும் மீன்ஸ் இதுலேயே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி சொல்லலை. நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணும்போது கரெக்டாக ப்ராம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நீங்கள் திருப்பி வந்து ப்ராம்ப்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. சரி, ஓகே. நான் இப்போ வந்து எப்படி ப்ராம்ப்ட் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே போட்டேன். இதே மாதிரி ப்ராம்ப்ட் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு இதுக்குமே கொடுக்கணும். இப்போ நான் இதை வந்து போட்டுட்டேன். இதோட இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், என்ன ப்ராம்ப்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறத. பட் நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை சீக்கிரமாக வந்து மேக் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ நான் வந்து இதை வந்து டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இங்கே வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி ப்ராம்ப்ட்டை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு 3D போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து முடிச்சிருவாங்க. ஸோ இதனால தான் வந்து அது டக்குன்னு வராமல் ரியாக்டில் வராமல் HTML CSS JSல வந்திருக்கும். ஸோ இதனால் நான் என்ன வேணுமோ அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என்னென்ன லைப்ரரி வேணும், அனிமேஷன் வேணும் அப்படிங்கிறதையுமே தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, டைமரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டைமருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து
அதுக்கு முன்னாடி நம்மளோட இங்கே மாடலை வந்து மாற்றிக்கலாம். நான் இங்கே போயிட்டேன். இங்கே எப்போவுமே பை டிஃபால்ட்டாக கிளாட் கோடில் பார்த்தீங்கன்னா சோனட் தான் வந்து மாடலாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Fable 5 வந்து கொடுக்க போகிறோம். இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எஃபர்ட்ஸ் வந்து ஹையில் தான் இருக்குது. நீங்கள் இங்கே வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹை இங்கே இதை நவுத்திட்டே வந்தீங்கன்னா மேக்ஸ்க்கு வந்து இருக்கும், அல்ட்ரா கோடு, ஸோ இதெல்லாம் வந்து இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக டோக்கன்ஸ் வந்து இது இழுத்துட்டே இருக்கும். நான் ஜென்ரலாக வந்து ஹை போதும் அப்படிங்கிறதுனால நான் ஹையில் வந்து கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. இப்போ இது வந்து எவ்வளோ தூரம் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நான் ப்ராம்ப்டை கொடுத்துட்டு டக்குனு இங்கே வந்து ஸ்டார்ட் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நமக்கு வந்து அந்த ஜஸ்ட்டு ஒரு மில்லி செகண்ட்ஸ் டிலே வந்து இருக்கலாம். பட் இந்த இப்போ எப்படி வந்து Fable 5 ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே ஜென்ரேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ டோக்கன்ஸ் வந்து ஒர்க் ஆகுதுல்ல. நமக்கு எப்படி வந்து டோக்கன்ஸ்னால் என்னென்னலாம் படிக்கணும், வெக்டார் எம்பெடிங்ஸ்னால் என்ன, நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் எப்படி வந்து திங்க் ஆகுது, இதை பற்றி எல்லாமே நம்ம ஜென்ஏயோட ரோட் மேப்பில் வந்து பேசியிருந்தோம். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் அதை ஐ பட்டன்லேயும் வந்து கொடுக்குறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி வந்து React 3 ஃபைபர் வந்து ரேப் ஆகுது, இல்லை ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குது, ரொட்டேஷன் எப்படி நடக்குது, ஸோ இது எல்லாத்த பற்றியுமே நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். பட் எவ்வளோ செகண்ட்ஸ்லையோ இல்லை எவ்வளோ மினிட்ஸ்லையோ இது வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் Opus 4.8க்கும் Fable 5க்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு Fable 5 வந்து எவ்வளோ ஹெடாக இருக்குது Opus 4.0 விட அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ நமக்கு Opus 4.8 வந்து பெட்டரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட இன்னுமே பெட்டராக வந்து Fable 5 வந்து இருக்குது. பட் இன்னும் Opus 4.8 இன்னுமே வந்து ஸ்டில் வந்து டெய்லி யூஸ்க்கு நிறைய பேர் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. Fable 5 நிறைய டோக்கன்ஸ் வந்து இழுக்கும். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ப்ரோ பிளான் தான் வச்சுருக்கேன். நீங்கள் மேக்ஸ் பிளான்லாம் வச்சுருக்கீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். சரி, ஓகே. நம்ம இப்போ எப்படி வந்து ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இங்கே தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையவே நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளாடோட வெப்சைட்டில் போனீங்கனாலுமே கிளாடில் நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் மாடலை மட்டும் Fable 5 சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அங்கேயே வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் இந்த VS கோடில் போட்டு அதை ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்ப்போம், எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பண்ணேன். அங்கேயுமே அப்போ ரன் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சைட்லேயுமே வந்து ஆகும். பட் ஆனால் அது எப்படி ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இதுவாக வந்து வராது. ஸோ ஒரு பேசிக்காக நம்மளோட ஆர்டிஃபேக்ட்ஸில் வந்து காட்டும். ஸோ நான் இதை வந்து இப்படி ரன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எடுத்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து ப்ராம்ப்ட் காட்டும், நான் இந்த மாதிரி இந்த இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மட்டும் ஜஸ்ட் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தெரியும். ஸோ 93 செகண்ட்ஸ்க்கு வந்து அது யோசிச்சிருக்கு, தாட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து இதை நான் ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறேன், எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்து வீட் ப்ளஸ் ரீட் ப்ராஜெக்ட் ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்த ஃபோல்டரில் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ 3D சீனு, செக்ஷனு, காம்பனன்ட்ஸ், ஹூக்ஸு, ஸ்டைல்ஸு இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து டேரக்டரியை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுது. ஸோ நம்ம அதுக்கு வந்து கொடுத்துட்டோம், என்னென்னலாம் தேவையோ அதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றா அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. weak.config.js, package.json வந்திருக்கும், அப்புறம் index.html இங்கே கிரியேட் ஆக நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலுமே அது வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ main.jsxல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். அப்புறம் ப்ராஜெக்ட் டிபெண்டன்சிஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம அதுக்கு தான் வந்து அது சம்டைம்ஸ் வந்து கேட்கும் எஸ்ன்னு சொல்லிட்டு. நான் ஆட்டோமேட்டிக்காகவே எடிட் ஆட்டோமேட்டிக்கில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கேயுமே வந்து இதை வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேனுவல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஒரு வாட்டியும் உங்கள்கிட்ட வந்து கேட்கும், நான் வந்து கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் எடிட் ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துட்டேன். ஸோ உனக்கு வேணும்னா நீ ஆட்டோமேட்டிக்காக வந்து எடிட் பண்ணிக்கோ, என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலில் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து app.jsx, HeroScene.jsx இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இது ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. பட் எப்படி அவுட்புட் இருக்குது, அது ரெஸ்பான்சிவாக இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில போர்ஷன்லாம் வந்து எப்படி இருக்குது, GSAP பிளக்கின் ஒர்க் ஆகிருக்கா. ஸோ நம்ம ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். நான் இங்கே வந்து ஜஸ்ட் வந்து index.html கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அஸ்வின் ஆர் மெர்ன்ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குதா. இது எப்படி நான் நேமே கொடுக்கல, அது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளாடோட சைட்லேருந்து வந்து எடுத்துக்கும். அதில் நான் நேம் கொடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல சோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா app.jsx வந்திருக்கும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே பார்த்தோன்னா பிளகின் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கும். ஸோ HeroScene.jsx இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா HeroScene முடிஞ்சிருச்சு, app.jsx முடிஞ்சிருச்சு, இது வந்து navbar அண்ட் ஹீரோ முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட navbarம் எழுதியாச்சு, ஹீரோவும் எழுதி முடிச்சாச்சு. இப்போ வந்து அபோட் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து தனியாக போயிட்டு இருக்கு. இப்போ அபோட்டுமே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டோம் அப்படின்னா அபோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எழுதிருச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கோடு எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம 3D சைட் எழுதணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஏற்ற
மாதிரி GSAP தெரியணும், இது இருக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது வந்து ஏஐ வந்து எவ்வளோ தூரம் அதால் புஷ் பண்ண முடியுதோ அதை புஷ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம செக் பண்ணலாம். இது வரைக்கும் 4 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு டைம் வச்சுருக்கேன். ஒரு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆகும், இல்லை வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆகுது மினிமம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து பெட்டர் தான். ஏன்னா வந்து ஒரு 7 மினிட்ஸில் என்னால் ஒரு 3D சைட் ஃபுல்லுமே ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு வந்து முடியுதா, எவ்வளோ நேரத்தில் முடியுது அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. ஸோ ஓகே, நான் இது வரைக்கும் டைம் ஓடிட்டே இருக்கட்டும். நான் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். ஸோ about.jsx இருக்கா, ஸோ ப்ராஜெக்ட் கார்டு முடிஞ்சிச்சா, ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிச்சா, ஸ்கில்ஸ் முடிஞ்சிச்சா. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்த வயசில் வந்து அதை வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டைம்லைனும் கான்டாக்டும் மட்டும்தான் நம்ம வந்து இன்னும் நம்ம லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருந்தோம். உங்களுக்கு ப்ராம்ப்ட்டை பார்த்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து நமக்கு அதுவுமே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இது வந்ததுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் இன்னொரு இதுவான விஷயம் என்ன அப்படின்னா, நோட் மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்ணவான்னு ஃபஸ்ட்டு கேட்டுச்சுல. நான் நோட் மாடியூல்ஸை இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு தேவையான எல்லா நோட் மாடியூல்ஸ் நான் ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் எஸ் கொடுத்தேன். மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது. தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாமே அதுவாகவே இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கு. சரி ஓகே, இப்போ கான்டாக்ட்.jsxும் வந்து இதுவாகிடுச்சு, footer.jsxும் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரெஸ்பான்சிவ் ஸ்டைல் ஷீட் வந்து ஓகே, லாஸ்ட் பிக் பீஸ் வந்து அது வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ரொம்பலாம் நமக்கு வந்து இது வராது. ஸோ என்னென்ன வந்து இருக்குது, ஸ்டைல் ஷீட் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நமக்கு கொடுக்குற ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எதுவுமே பண்ண தேவையே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து விஎஸ் கோடில் தான் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து பண்ணோம். நீங்கள் இது பண்ணலான்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தால கிளாட் சைட்டில் நீங்கள் போய் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல போயிட்டீங்க அப்படின்னா கிளாடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஆத்தரைஸ் ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளோட டைமர் எடுத்து இந்த இடத்துல பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல பார்த்தோன்னா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஓகே, என்னோடய ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, என்னோடது ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நமக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த டைமரை வேணால் நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். நம்ம எப்படி கிளாட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. ஸோ நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாட் ஏஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்துருச்சா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயே ஓப்பஸ் 4.8 ஹை வச்சிருக்கல. ஸோ நீங்கள் இந்த இடத்துலேயே வந்து மாற்றிக்கலாம். ஸோ Fable 5 அப்படின்னு சொல்லி இங்கேயே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கேயே நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா நமக்கு இங்கேயே எல்லாமே வந்து வந்துடும். சரி ஓகே, நமக்கு இங்கே வந்து ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. ஃபுல்லி ரெஸ்பான்சிவ் ஸ்டைல் ஷீட் வந்து இன்னுமே அந்த ஸ்டைல் ஷீட்டுக்கு தான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்டில் வந்து வந்ததுக்கப்புறம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து கொடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஒரு 3D பேக்ரவுண்ட் வந்து மூவ் ஆகணும், ஸ்க்ரோல் டவுன் ஆனால் ஒர்க் ஆகணும், ஸ்க்ரோல் ட்ரிகர் அனிமேஷன்ஸ்லாம் வந்து ஃபயர் ஆகுதா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணணும். ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகுதா. ஸோ ஏஐ வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஸோ அதால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் அதால் கொடுத்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கிறத நான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவேன். ஸோ இவ்வளோ தான் அதில் உள்ள விஷயம். எனக்கு அது ஃபுல்லுமே வேணும், என்னால் அதுவே ஃபுல்லும் ஜென்ரேட் பண்ணி நான் அதை மட்டுமே நம்பி இல்லை. ஸோ அதுலேருந்து வந்துருச்சு அப்படின்னா என்னால் அதுலேருந்து எடுத்து அதை செஞ்சிட முடியும். ஸோ இதனால தான் வந்து என்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, திருப்பி வந்து நம்ம கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். என்னோடய ஒய்ஃபை வந்து இப்போ டிஸ்கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த எரர் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மறுபடியும் வந்து கண்டினியூ அப்படின்னு மட்டும் நான் ஜஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இன்கம்ப்ளீட்டாக இருக்குல்ல, அதை மட்டும் நான் ஜஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம ஓகே, திருப்பி ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு ரன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். நமக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியும் பார்ப்போம். நம்ம 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. என்னோடய ஒய்ஃபை வந்து கட் ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வந்து போயிருக்கலாம். ஸோ நம்ம அதையும் வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதை கணக்கில் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக வந்து தெரியும். சரி ஓகே, இப்போ இது எவ்வளோ நேரத்தில் முடியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இங்கே டைமர் வேணாலும் வந்து செக் பண்ணலாம். எந்த எடிட் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது.
ஸோ ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் index.css வந்து கிரியேட் ஆயிருக்கு, 831 லைன்ஸ் எழுதிருக்கு, அப்புறம் readme.md. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ்டு 14 லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ index.cssல தேவையில்லாத ஒரு 14 லைன்ஸை அதுவாகவே ரிமூவ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா about.jsx வந்து மாடிஃபை பண்ணியிருக்கு. ஸோ ஏதாவது வந்து நம்மளோட சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து மாறி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது. ஸோ இதனால் வந்து ப்ரொடக்ஷன் பில்டுமே வந்து ரன் ஆகி பார்க்குது, இது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குது. ஸோ 1.3 MB வந்து ஆல்மோஸ்ட் என்டையர்லி வந்து இருக்குது. ஸோ அந்த 3JS இந்த கோட் ஸ்பிளிட்டிங் வந்து அதுவாகவே வந்து சொல்லுது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோட் ஸ்பிளிட்டிங், ஸோ த பேஜ் ஷெல் லோட்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் த 3D scene streams in separately. ஸோ ரியல் வின் ஆன் மொபைல். ஸோ இதனால் என்ன பண்ணுது அப்படின்னா அதுவாகவே கோட் ஸ்ப்ளிட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ரீபில் டு வெரிஃபை கோட் ஸ்ப்ளிட் பண்டில். ஸோ அதுவாகவே இது பண்டில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஓப்பஸ் 4.8 வந்து பண்ணாது, நம்ம மேனுவலாக அதுக்கான டைமை வந்து கொடுக்கணும். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கான டைமை வந்து நம்ம மேனுவலாக கொடுக்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து என்னோட இது வந்து கோடை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுது. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா பேசிக்காக நான் வந்து என்னோட ஓப்பஸ் 4.8 கொடுத்தேன் அப்படின்னா அது பண்டில் வந்து இந்த சைஸில் இருக்குது, இதை வந்து இன்னும் குறைக்கணும், கோட் ஸ்ப்ளிட்டிங் தேவை, இதெல்லாம் வந்து அதில் சொல்லவே சொல்லாது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட ஃபைனல் செக் வந்து நடக்குது, டெவ் சர்வர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பண்டில்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே வந்து குறையுது. ஸோ பேஷ் கமாண்ட் வந்து கேட்குது, நான் ஜஸ்ட் வந்து எஸ் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா போதும், அதுவாகவே வந்து டெவ் சர்வரை வெரிஃபை பண்ணி பேஜ் வந்து சர்வ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே எனக்கு செக் பண்ணி கொடுத்துரும். சரி ஓகே, நான் வந்து இதையும் கொடுக்குறேன். ஸோ அவுட்புட் வந்து வருது அப்படின்னு சொல்லி வருது, நம்மளோட சஃபாரி ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகுது. பட் நம்ம ஸ்டில் நம்ம இதில் செக் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இருந்தாலும் நான் உங்களுக்கு க்ரோமில் காட்டுறேன். க்ரோமில் இப்போ நமக்கு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 செகண்ட்ஸில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் வந்து என்னோட வைஃபை வந்து கட் ஆச்சு. ஸோ ஒரு 1 or 2 செகண்ட்ஸ் வந்து டிலே வச்சுக்கலாம். ஸோ நமக்கு எப்படி பார்த்தாலுமே 10 செகண்ட்ஸில் வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன ப்ரோ இங்கே ரன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இது ஜஸ்ட் வந்து அந்த ஃபைனலைஸ் பண்ணி என்ன இருக்கோ அதை வந்து சொல்கிறதுக்காக இங்கே ஓடிட்டே இருக்கும். அங்கே நம்ம பார்த்தோன்னா தெரியும் நமக்கு வந்து கிளியர் கட்டாக ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இதை வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் இங்கே ரன் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுங்கிறது. ஸோ இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு கிளியர் கட்டாக வருது. பின்னாடி பாருங்கள், நான் ஜஸ்ட் வந்து மூவ் பண்ணுறேன். ஸோ என்னோட மூவ் பண்ண என்னோட அந்த பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே மூவ் ஆகுது பாருங்களேன். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தோன்னா தெரியும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து அப்படியே கீழே வரேன். இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளோட ஃப்ரேமர் மோஷன் எவ்வளோ கூலாக வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே கொண்டு வரேன். ஸோ இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட் வருது, லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வருது. ஸோ இதெல்லாம் வந்து வருதா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோவாக ஸ்க்ரோல் ஆக எனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே வருது. டெக்ஸ்டாக் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக வந்து கிளியராக வந்து வருது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் டைம்லைன் வந்து வருது. ஸோ எவ்வளோலேருந்து நான் எங்கேருந்து ஒர்க் பண்ணுறேன், எப்படி வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டட் த ஜேர்னி. ஸோ இது எல்லாமே வந்து வருது. கெட் இன் டச் வருது. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளியராக வந்து இருக்குல்ல. ஸோ நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அபவுட் கொடுக்குறேன், ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறேன், ஸ்கில்ஸ் கொடுக்குறேன், எக்ஸ்பீரியன்ஸ், கான்டாக்ட், திருப்பி ஃப்ரண்ட் வேணும்னா ஜஸ்ட் இது ஓகே. இது மொபைல் ரெஸ்பான்சிவாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். இது தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் இது வந்து எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இதே நீங்கள் கூகுள் ஃப்ளோலலாம் வச்சு இந்த சீன்ஸ்லாம் வந்து நீங்களே எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே பயங்கரமாக அது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். பட் இது வந்து நம்மளாக பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்ம கொடுத்த ப்ராம்ப்டில் இன்னுமே நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளியர் கட்டாக அதுவாகவே எத்தனை. இங்கே நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து கோட் ஸ்ப்ளிட் தேவையில்லையா அப்படிங்கிறதெல்லாம் அதுவாகவே டிசைட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து முக்கியம். ஒரு ஆர்கிடெக்ட் வந்து இப்போ கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நமக்கு வந்து பேஜ் ஸ்லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கு திருப்பி வரணும். பட் இந்த இடத்துல அதுவாகவே பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவையும் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு அந்த கோடை கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து பெஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு, இதில் வந்து வந்திருக்க ரிசல்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன். பட் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது எப்படி வந்து திங்க் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ கொடுக்குது, நம்மளோட கோடு கொடுத்ததுக்கு ஒரு 3D வந்து ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஒரு 3D சீன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதை வந்து போட்டு அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணி பார்த்தா இன்னுமே வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ வியூ மை ஒர்க் கொடுக்குறேன், எல்லாமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ லைவ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா example.com. ஸோ நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இது லைவாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு சூப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நான் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் இதையே மாடிஃபை பண்ணி இன்னும் நல்லா சூப்பராக ஒரு ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான வீடியோவை சீக்கிரமாக மேக் பண்ணுறேன். இதில் வந்து நிறையா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இது ஒரு 10 செகண்டில் ஜென்ரேட் ஆகிருக்கிற ஒரு 10 மினிட்ஸில் ஜென்ரேட் ஆகிருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த 10 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு முன்ன பின்ன ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து நம்ம அந்த டிலேவை எடுத்துக்கிட்டால் கூட எப்படி பார்த்தாலுமே ஒரு 10 மினிட்ஸில் இது வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ டிபெண்டன்சிஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுவாகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துருச்சு. இது வந்து ஒரு பேட் அப்படின்னு சொல்லிட மாட்டேன், இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு கிரேட்டான ஒன்று தான்.
ஸோ இப்போ நம்ம உண்மையாக பேசுவோம். இதில் வந்து ஏஐ வந்து ஒரு மேஜிக் வந்து கிடையவே கிடையாது. ஏஐ வந்து டெவலப்பர்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஸோ இந்த பிளாங்க் பேஜை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பாய்லர் பிளேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து இன்னுமே பண்ணலாம். இன்னுமே கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், லைட் தீம் டார்க் தீம் வைக்கலாம், பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். எப்படி வந்து இந்த 3JS அந்த பாய்லர் பிளேட்டு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் நினச்சா இன்றைக்கி நினச்சா அதனால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். நம்ம வந்து இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம நினச்சா இன்றைக்கே நினச்சாலும் அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக உள்ளதான். நீங்கள் ஒரு டெவலப்பரு இன்னுமே வந்துட்டு வந்து நான் ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் எந்த ஏஐனாலுமே ஃப்ரீயாக இருக்கிற ஏஐ கூட ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ இது என்ன ப்ராம்ப்ட்டு இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி பிண்டு கமெண்ட்லையுமே சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வேறு இன்னுமே வந்து கோடெக்ஸில் கொடுத்தா இன்னுமே வந்து யூஐ பெட்டராக இருக்கா, இல்லை ஃபேபிள் ஃபைல தான் வந்து இன்னும் இருக்கா, இதே மாதிரி போர்ட்ஃபோலியோ வேறு ஏதாவது வேணுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.